வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னேன். நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி மஜ்மாக்கள்ல சலாம் தான் பதில் சொல்றதே இல்லை, அல்லது மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் சாலிஹீன் ட்ரஸ்ட் மற்றும் ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட் இரண்டும் இணைந்து இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு இஸ்லாமிய பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த மதரசத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரிலே இன்று இந்த மதரசா துவங்கப்படுகின்றது. இந்த மதரசாவுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாம் என்பது புத்தகம் படித்தோ அல்லது பேச்சுக்கள் பயான்கள் கேட்டோ வரக்கூடிய விஷயம் அல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு பிராக்டிக்கல் ரிலீஜியஸ். இது பிராக்டிஸ் பண்ணத்தான் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஏனென்றால் மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது ஒரு பிராக்டிக்கல் ரிலீஜியஸ், நடைமுறைப்படுத்தக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமா ஆகிறார் என்றால் அவருக்கு பிராக்டிஸ் என்பது மிக மிக முக்கியம். பிராக்டிஸ் இங்கே எடுத்த பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய வாழ்வியலிலே, தன்னுடைய லைஃப் ஸ்டைலிலே இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும் அவர் தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணத்தான் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே முழுமையாக வரும். அதனாலதான் ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சு, அவருடைய அறிவு, அவருடைய ஞாபக சக்தி அல்லது அவருடைய வாதத்திறன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் செய்யக்கூடிய தாவாவிலே மிகப்பெரிய அசர், மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அவருடைய பிஹேவியர் மட்டும்தான். அவர் செய்யக்கூடிய வாதமோ, அவர் செய்யக்கூடிய திறமையான பேச்சோ அல்லது அவருடைய ஆழமான அறிவோ அல்லது அறிவார்ந்த கருத்துக்களோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கேட்கக்கூடியவரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது அவருடைய பிஹேவியரும் அவருடைய பிராக்டிஸும் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல ஆங்கிலேய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஆங்கிலேய ஆய்வாளர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே எதிரிடத்தில் பேசும் பொழுது, எதிரில் இருக்கிறவரிடத்தில் பேசும் பொழுது பல நேரங்களில் பேச்சிலே தோல்வி அடைந்து விடுவார்கள், ஆனால் பேச்சை கேட்டவரை வென்று விடுவார்கள். இவங்க பேச்சு தோற்றுருக்கும். சில சமயங்களில் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லாம கூட போயிருக்கலாம். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, யூதர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பல நேரங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமைதிதான் பதிலாக இருந்தது. எல்லாத்துக்கும் நம்மள மாதிரி டான் பதில் சொல்லி அப்படி கேட்டா நான் இப்படி மடக்கிடுவேன், இப்படி கேட்டா அப்படி மடக்கிடுவேன், இது ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பே அல்ல. பல நேரங்கள் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், யூதர்கள் வந்து கேட்டாங்க, ஒமாதர் ரூஹ், ரூஹ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல தெரியல. ஒமாவும் அஸ்ஹாபுல் காஃப், அஸ்ஹாபுல் காஃப் என்றால் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல தெரியல. அந்த நேரத்தில் எதையா சொல்லி சமாளிக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரியுடைய வாயை அடைச்சிடணும், நம்முடைய வாதத்தை ஜெயிச்சிடணும். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தர்பியத்தை கொடுத்து அனுப்பியிருந்தா, நபியே உங்க வாதத்தினால யாருக்கும் ஹிதாயத்து கிடைக்காது, உங்களுடைய அறிவினால யாருக்கும் ஹிதாயத்து கிடைக்காது, உங்களுடைய பேச்சு திறமையினால யாருக்கும் ஹிதாயத்து கிடைக்காது. பல நேரங்களில் யூதர்களும் சரி, இஸ்லாமிய எதிரிகளும் சரி, ரசூலுல்லாஹ் வந்து நிறைய ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது, மடக்கும் பொழுது நம்ம ஹதீஸ் ஆழ்ந்து பார்த்தா தெரியும், பல நேரங்களில் அவர்களுக்கு அமைதி மட்டுமே பதிலாக இருந்தது. பதில் சொல்ல தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு. அதே அவர்கள் தனக்கு இழிவா நினைக்கல, எனக்கு பதில் சொல்ல தெரியலையே, ஒரு எதிரி வந்து கேள்வி கேட்டாங்க பதில் சொல்ல தெரியலையே, இழிவா நினைக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ரசூலுல்லாஹ் விளங்கி வச்சிருந்தாங்க, என்னுடைய பதில் அவருடைய ஹிதாயத்து காரணம் அல்ல, என்னுடைய பதிலில் ஹிதாயத் இல்லை. ஏன்னா ஹிதாயத் என்பது அல்லாஹ் கையில வச்சிருக்கிறான். அல்லாஹ் எதன் மூலமா ஹிதாயத்தை கொடுக்கிறான்டா, ஒரு மூமினுடைய, ஒரு தாயுடைய பிஹேவியர் மூலமாக, அஹ்லாக் மூலமாக.
பிராக்டிஸ் மூலமாக. இன்னைக்கு நாம இந்த தாவாவினுடைய அடிப்படையை உணராதனால நாம என்ன நினைக்கிறோம், தாவா யார் செய்யணும்னு சொன்னா முதல்ல ஒரு தாவா செய்ய போறாரு, நல்ல ஒரு பேச தெரியணும், நல்ல அறிவார்ந்து நல்லா பேசணும், ஆழமா பேசணும், நல்ல இஸ்லாத்தை பத்தி ஆழமான அறிவு இருக்கணும் அவருக்கு, நல்ல எந்த ஆயத்து எத்தனை நம்பர்ல வருது, எந்த அதிசயம் எதுல வருது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது கேள்வி கேட்டாலும் டக்குன்னு மடக்கிடணும், இவர் பதில் கேள்வி கேட்டு மடக்கிடணும். எதில் இருக்கிறவன் வந்து வெள்ளை கோழிலாம் வெள்ளை முட்டை விடனா நம்ம கருப்பு கோழிலாம் கருப்பு முட்டை படிஞ்சு வாதம் பண்ணணும். 3000க்கு 3 சைபர் அவன் சொல்லணும், நம்ம 4000க்கு 4 சைபர் நம்ம சொல்லணும், சொல்லி அவனை மடக்கிடணும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே அப்படி யோசிச்சதா அப்படி செஞ்சதா ஒரு ஹதீஸ் கூட பார்க்க முடியாது. அந்த ஆயத்தெல்லாம் இன்ஷால்லா உங்களுக்கு மகரிப் பிறகு நடக்கிற நிகழ்ச்சியில் சொல்லி காட்டுறேன், அந்த எந்தெந்த நேரத்தில் அல்லாஹ் எந்தெந்த ஆயத்தை இறக்கணும் தாவாவுடைய விஷயத்தில் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படை இஸ்லாம் என்பது ஒரு பிராக்டிக்கல் ரிலிஜியன், பிராக்டிஸ் மார்க்கம். எதுவரையும் தாயிடத்திலே இஸ்லாத்தின்படி அமல் செய்வது, அதாவது பிராக்டிஸ், இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் சொல்லுவோம், அரபியில அமல் செய்யறதுங்குவோம். எதுவரை தாயிடத்திலே அமல் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்காதோ அவருடைய தாவாவில் எந்த பலனும் ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி மௌலானா உமர் சாஹிப் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி அவங்களுடைய பயான்களை சொல்லுவாங்க, தின்பர் खालिक मखलूक से मेहनत करना, रात भर खालिक से मेहनत करना அப்படிங்குவாங்க. दिन भर मखलूक से मेहनत करना, பகல் முழுவதும் படைப்பினங்களிடத்திலே பாடுபடுவார்கள், அலைவாங்க, தாவாவுக்கு அலைவாங்க, படைப்பினங்கள் மீது அலைவாங்க, பாடுபடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, இங்க போவாங்க அங்க போவாங்க, அங்க அலைவாங்க இங்க அலைவாங்க, பகல் பூரா அலைவாங்க. ராத் பர் खालिक से मेहनत करना, ராத்திரி முழுவதும் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத் சொல்லி அல்லாஹ் இடத்துல பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். இது இரண்டும் சேர்ந்ததினால்தான் உலகத்தில் ஹிதாயத் பரவியது. மக்லூக் இடத்திலும் உழைக்க வேண்டும், அல்லாஹ் இடத்திலும் உழைக்க வேண்டும், மக்லூக் இடத்திலே பாடுபட வேண்டும், அல்லாஹ் இடத்திலும் பாடுபட வேண்டும், படைப்பினங்களிடத்தில் பாடுபட வேண்டும், படைத்தவனிடத்தில் பாடுபட வேண்டும். நம்ம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தாவாவை பத்தி நிறைய விழிப்புணர்வு இருக்குது மக்கள்கிட்ட. நிறைய பேர் தாவா செய்றாங்க, அல்லாஹ் அவங்க எல்லாரும் பரிபூர்ணமான நற்கூலி கொடுப்பானாக. நிறைய பேர் தாவா செய்றாங்க, எத்தனை வகையிலுமா தாவா செய்றாங்க, எந்த வழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் தான் தாவா செய்றாங்க. ஆனால் அந்த தாவா மட்டும் முறையான தாவாக இருக்குமே ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஆயத்து ஓதி காட்டினாங்க. வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் கூட்டம் கூட்டமாக, அலை அலையாக, கூட்டம் சொல்ல அல்லாஹ் அலை அலைங்கறாங்க, அஃப்வாஜ் ஃபௌஜ் ஃபௌஜாக, அலை அலையாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய தாவா 100% என்றால் ஹிதாயத் என்பது 20% தான் வருது. தாவா நம்ம 100% தாவா செய்யறோம்னு சொன்னா ஹிதாயத் வருது 20% தான் வருது. 10 பேர்த்த பேசினா 2 பேர் கலிமா சொல்றது ரொம்ப அபூர்வம். ஏன் 100க்கு 100 எப்ப கிடைக்கும்னு சொன்னா சகோதரர்களே, நம்முடைய தாவா முறையான தாவாக இருக்குமேனால், பிராக்டிஸோட அமலோட நம்முடைய தாவா இருக்குமேனால், அந்த விஷயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் நமக்குள்ளே ஒரு முதாக்கரா தான். இது ஏதோ அட்வைஸோ பயானோ உங்களை நான் உபதேசம் பண்றேன், நீங்களாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கனால இல்லை. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய பார்வையில் தாயிகள், தாவா செய்யணும்னு ஆசைப்படுறோம், தாவா செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ள தாவா ஃபீல்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை அகற்றி அதை நிறைவாக்குவதற்கான ஒரு முதாக்கரா தான், ஒரு டிஸ்கஸ் தான் இந்த நிகழ்ச்சி. அதனால இந்த நிகழ்ச்சி நம்ம பொதுமக்களை பூரா கூப்பிடாம தாயிகளை மட்டும் கூப்பிடுவோம். தாவா ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க, தாயிகள் மட்டும் வரட்டும், தாவால இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் வரட்டும் அப்படின்றோம். ஹைர், அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்பது ஒரு பிராக்டிக்கல் ரிலிஜியன். இஸ்லாம் என்பது ஒரு பிராக்டிஸ் பண்ணாதான் அது மார்க்கம், பிராக்டிஸ் பண்ணாட்டா மார்க்கமே இல்லை. ஒருத்தர் நல்ல வாய்க்கிலே இஸ்லாம் பேசுறாரு, விடிய விடிய இஸ்லாம் பேசுறாரு, குரானை பத்தி ஹதீஸை பத்தி கரைச்சு குடிச்சு பேசுறாரு, சுபத்துலாம தூங்குறாரு, அவர் பேச்சினால என்ன பிரயோஜனம்? ஒரு இம்மி அளவு பிரயோஜனமா? அல் இல்மு பிலா அமலின் கஷ்ஷஜரி பிலா சமரின், அமல் இல்லாத இல்ம் என்பது பழம் தராத மரத்தை போன்று. என்ன பிரயோஜனம் மரத்தினால? பழம் தராட்டா? அமல் இல்லாத இல்ம் என்பது பழம் தராத மரத்தை போன்று. இதை விட அல்லாஹ் ரொம்ப காட்டமா சொல்றான், என்னன்னா மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தின்படி அமல் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமா யார சொன்னா யூதர்களை காட்டுறான். யூதர்களுக்கு அற்புதமான வேதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, குர்ஆனுக்கு முன்மாதிரியான வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, குர்ஆனுக்கு முன்னோடியான வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதன்படி அமல் செய்யல. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றான், பெரும் பெரும் கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் அவர்கள். பெரிய பெரிய கிரந்தத்தை சுமக்கும், ஆனா அதுல என்ன இருக்குது அது தெரியுமா? அதன்படி அமல் செய்யுமா? அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுமா?
அப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம், நம்ம கிறிஸ்தவ சகோதரர் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பைபிளை தூக்கிட்டே அலைவாங்க, இப்படியே நெஞ்சிலே அணைச்சிட்டே அலைவாங்க. அது என்னதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிப்பானாக, சரிப்படுத்துவானாக, நேர்படுத்துவானாக. ஆகவே இஸ்லாம் என்பது ஒரு நடைமுறை மார்க்கம் என்ற அடிப்படையிலே அவங்களுக்கு பிராக்டிக்கலா நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு மதரசா வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நல்ல காரியங்களும் சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு தான் அல்லாஹ் அதை பெரிதாக்குவான். பதால் இஸ்லாம் கரீபா சயஊது பகரீபா ஃபதூபா லில் குரபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். பதால் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் எளிமையில் ஆரம்பமானது. சயஊது கரீபா, அது எளிமையாகவே பூர்த்தியாகி தீரும். ஃபதூபா லில் குரபா, எளிமையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இஸ்லாமே எளிமையா தான் உருவாச்சு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவும் ரொம்ப எளிமையா சிம்பிளா சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்யணும். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக அவர் இஸ்லாத்தை பிராக்டிஸாக நடைமுறையாக தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய சின்ன ஒரு அறிமுக உரைக்காண்டி நான் இதை சொன்னேன். இந்த மதரசா எதுக்காண்டி அப்படிங்கிற அறிமுக உரைக்காண்டி. இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட் அவங்களும் முன் வந்தாங்க. சாலியின் ட்ரஸ்ட் இந்த இடத்த வந்து அல்லாஹ்காண்டி வக்ஃப் செஞ்சு இந்த இடத்துல கட்டடம் கட்டினாங்க. சாலியின் ட்ரஸ்ட் கட்டினாங்க. ஜமாத்துல் ஜன்னா இணைஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த இரண்டு ட்ரஸ்ட்டுகளும் இணைந்து இந்த தாவா சென்டரை, அதாவது மதரசாவை நம்ம நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்க எல்லாம் துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல இது பிரபலமாக வேண்டாம், கபூலாக வேண்டும். உருதுல சொல்லுவாங்க, மஷ்ஹூரியத்னா ஹோனா மக்பூலியத்து ஹோனா. மஷ்ஹூரியத்துங்கிறது பிரபலமாகிறது. இது பிரபலமாகிறது நம்ம நோக்கம் இல்லை, அல்லாஹ்ட்ட மக்பூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும். எப்படி தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அந்த சின்ன வீட்டை அல்லாஹ் கபூல் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் பேச வச்சிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய கபூலியத். தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீடு சின்ன ஒரு சின்ன குடிசை வீடு தான். ஆனா அங்க எப்படிப்பட்ட அல்லாஹ் கபூலியத் செஞ்சானா, பெரிய பெரிய முடிவுகள் ரசூல் அங்க தான் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் போன்ற பெரிய பெரிய முடிவுகள் அங்க செஞ்சாங்க. அதனால அந்த மாதிரி இது சின்ன இடமா இருந்தாலும் இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து நீங்களாம் துவா செய்யுங்க. கியாமத் நாள் வரையில் இங்க இந்த மதரசா சீரும் சிறப்புமா நடந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடானி கோடிக்கணக்கான மக்கள், அல்லாஹ் சொல்ற மாதிரி அலையலையாக வரக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த பொறுப்பை, இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய, இஸ்லாத்தை எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று